ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. வேறு லெவலில் ஆரம்பிச்சிருக்காரு. சொன்ன மாதிரியே வச்சு செஞ்சுருக்காரு ஹச் வினோத் அவர்கள். ஸோ ட்ரெய்லருமே பார்த்திங்க அப்படின்னா எடிட்டிங் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ எடிட்டருக்குமே பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து சம்பவம் பண்ணியிருக்கு உண்மையிலே சொல்ல போனால். ஸோ முதல்ல ஆரம்பத்துலேருந்தே தளபதியோட வெற்றி கொண்டா நேம்லேருந்தே வந்து மாசை கிளப்பியிருக்காங்க, பட்டையை கிளப்பியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். தளபதியோட ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே வந்து வேறு லெவலில் இருக்குங்க. செம்மையாக செஞ்சுருக்காங்க. ஸோ தளபதியோட ஒவ்வொரு டயலாக் டெலிவரியுமே அந்த மாதிரி தரமாக இருக்குது. அது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ராவணம் அவன்டா எலிவேஷன் சாங்கை தரமான இடத்துல வச்சுருக்காங்க. இந்த சீன் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. செம்ம கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு தளபதியோட என்ட்ரி. அதே மாதிரி பார்க்கும்போது தளபதி வந்து ஐ எம் வெட்டிங் தான் சொல்ல போகிறாரோ அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனை வந்து முறியடிச்சு ஐ எம் கம்மிங் அப்படின்னது அது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ டயலாக்ஸுமே தாறுமாறாக இருந்துச்சு. உண்மையிலே சொல்ல போனால் இந்த போர்ஷன் வந்து வேறு லெவலில் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம் ரோபோ கூட சண்டை போட போகிறாரு அப்படிங்கிறது. அது வந்து பஸ்ஸாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமனாய்டு கூட தளபதி அவர்களோட ஃபைட் வச்சுருக்காங்க. அது ட்ரெய்லரோட மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம். எண்டில் வந்து தரமான சம்பவம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த டான்ஸுமே எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். தளபதியோட டான்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. இந்த போர்ஷன் என்ன போர்ஷனுங்கிற ஆவலுமே எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. ஸோ ஃபைட் சீக்வன்ஸ்லேருந்து எலிவேஷன்லேருந்து எல்லாமே வந்து தரமாக வச்சு இந்த ட்ரெய்லருக்குள்ளே கொடுத்தது தளபதி விஜயோட சம்பவத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமிச்சிருக்காரு டைரக்டர் ஹச் வினோத். கவலையாக வேணால் எக்கச்சக்கமான மாசான போர்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ மாஸ் இருக்கும், படத்தில் மாஸ் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை விட மாஸில் தான் படமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காரு. ஆடியோ லான்ச்சில் வந்து ஹச் வினோத் அவர்கள் சொல்லியிருப்பார், இது வந்து தளபதி படமா இல்லை ரீமேக் படமா இல்லை வந்து பாதி ரீமேக்கு பாதி வந்து தளபதி படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ மொத்தத்தில் அவர் சொன்ன மாதிரி இது தளபதி படம் அவ்வளோதான். ஸோ வந்து கேசரியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் தளபதி பண்ணால் அது பிரியாணியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பவர் பேக்காக பண்ணியிருக்காரு. ஸோ வெயிட்டிங் டு see this. லைட்டாக ட்ரெய்லரை பார்க்கும்போது சிசிய பிள்ளையான தளபதியோட சிசிய பிள்ளை அட்லி தான் களத்தில் இறங்கிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து ஹச் வினோத் அவர்கள் தரமாக பண்ணியிருக்காரு படத்தை. ஸோ வேறு லெவல் சம்பவம் பண்ணிச்சுங்க. செம்மையான ரெக்கார்ட்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஹிஸ்ட்ரி மேக் பண்ணும்போது புக்கிங்ஸுமே அனல் பறக்குது. அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.